ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க நேபாள் வீடியோ பார்க்கலாம். நேபாளில் வந்து எங்கள் வீட்டில் என்னென்ன பெட்ஸ் அனிமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஹை பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாணியெல்லாம் ஜூம் எடுத்து போடுறான் தம்பி. இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு பசுமாடு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஆட்டுக்குட்டி ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டுக்குட்டிலாம் இருக்குது பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து பெட் அனிமல்ஸ் தான் வளர்க்குறோம். இது வந்து குட்டி குட்டி ஆட்டுக்குட்டி ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே எங்கள் மம்மி தான் வளர்க்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே 2 குட்டி இருக்குது. சின்ன சின்ன குட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அழகாக க்யூட்டாக இருக்காங்க பாருங்கள். நல்லாயிருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி வந்து வீடியோ ஃபுல்லாக வந்து நேபாள் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து பழைய வீடு ஃப்ரெண்ட்ஸ். பழைய வீடு பக்கத்துலேயே வந்து என்ன சொல்லுது, ஆடு வளர்க்குற இது கொட்டாயி சொல்லுவீங்களா, என்ன சொல்லுவீங்க தமிழில் எனக்கு தெரில. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க புது வீடு பக்கம் போகலாம். புது வீட்டில் வந்து இன்றைக்கி லைட்டு என்ன சொல்கிறீங்க, ஒயரிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் புது வீட்டில். டோட்டல் வந்து ஃப்ரெண்ட்ஸ் 60 லைட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் சுவிட்ச் போர்டு லைட் எல்லாமே சேர்த்து 60 லைட் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே வெளியில் அந்த வெளில வந்து கலர் கலராக லைட்டு வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி எல்லாமே டோட்டல் வந்து 60 லைட் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க தான், நெய்பர் தான். ஸோ அவங்களுக்கு வந்து கரண்ட்டு வேலைலாம் தெரியும், அதனால் வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எங்கள் வீட்லேயே வந்து மரம் இருக்குது. மாம்பழம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜன்னல்லேருந்து வெளில பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரோட்டுக்கு முன்னாடி தான் வீடு, அதனால் சூப்பராக அங்கேருந்து காற்று வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து தவக்கலை சவுண்டு கேட்டிருக்கீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி தவக்கலை சவுண்டு வந்து நேபாளில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். பாருங்கள், அந்த பொந்துக்குள்ளே வந்து தவக்கலை கத்திகிட்ருக்கு பாருங்கள். ஸோ இது கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் ஒரு தவக்கலை வந்து கத்தும் பாருங்கள், எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த தவக்கலையோட சவுண்டு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு ஆடு இல்லைன்னா செம்பரி ஆடு கத்துற மாதிரி ஒரு சவுண்டு பாருங்கள். எப்போயுமே வந்து நேபாளில் மழை காலம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் தவக்கலை கத்திக்கிட்டே இருக்கும். நைட் டைம், டே டைம் எப்போவுமே கத்தும். இந்த தவக்கலை கத்துறது வந்து ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி. ஸோ ரோடு போட்டுட்ருக்காங்க பாருங்கள். இன்னும் ரோடு வரல ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒர்க்கு பண்ணாங்க, இதோட முடிச்சிட்டாங்க. இன்னும் ரோடு வரவே இல்லை. இது வந்து எங்கள் பழைய வீடு ஃப்ரெண்ட்ஸ். பழைய வீடு. இது வந்து கடை. இப்போலாம் கடை க்ளோஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடை ஓப்பன் இல்லை. அதுக்கப்புறம் திரும்ப மலையில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆடுலாம் இந்த மாதிரி வெளில தான் கட்டி போடுவாங்க மம்மி. இது வந்து குட்டி ஆடு பாருங்கள், எப்படிலாம் வீடியோ எடுக்கிறான் பாருங்கள் தம்பி. அதுக்கப்புறம் உள்ளே போனால் உள்ளே வந்து கண்ணுக்குட்டி அம்மா 2 பேர் இருப்பாங்க. நைட்டு வந்து எல்லோரையும் உள்ளே தான் கட்டி போடுவாங்க நினைக்கிறேன் மம்மி, என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. அதுக்கப்புறம் எங்கள் மம்மி வந்து அங்கேயே வந்து ஆட்டுக்கு இது மாதிரி பண்ணி கொடுப்பாங்கல்ல, என்னமோ சொல்லுவாங்களே, கழனி தண்ணி வந்து அந்த இடத்துல வந்து குக் பண்ணி கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து ஒரு அடுப்பு மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து குட்டி குட்டி ஆடு ஃப்ரெண்ட்ஸ். ஆண்குட்டியா பெண் குட்டியான்னு தெரில, கெடா குட்டியா இல்லை பெண் குட்டியான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். 2 குட்டி இந்த பக்கம் 2 குட்டி இருக்குது. அது வந்து தாயின்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரில. நான் போன தடவை போயிருந்தேன், அவ்வளோக்கா நான் கவனிக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சுண்ணாம்பு என்ன சொல்கிறது, ப்ரைமர் தம்பியே அடிச்சிட்ருக்கான் பாருங்கள். ஸோ இது வந்து அவனோட ரூம் ஃப்ரெண்ட்ஸ். அவனோட ரூமுக்கு மட்டும் ப்ரைமர் அடிச்சிட்ருக்கான். பெயிண்ட் வந்து ரொம்ப அடுத்த வருஷம் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரில. இப்போதைக்கு ப்ரைமர் அடித்தா கொஞ்சம் வீடு வந்து வெளிச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து ப்ரைமர் வாங்கிட்டு வந்துட்டு அவனே வந்து பெயிண்ட் அடிச்சிட்ருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தம்பியோட ரூமில் வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபேன் மாட்டிட்டான், அதுக்கப்புறம் லைட்ஸு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஒன்லி பெயிண்ட் அடிக்கிற வேலை தான். அதுக்கப்புறம் ஜன்னலில் வந்து கதவு எல்லாமே வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவனோட ரூம் வந்து
எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதனால் வந்து அங்கேயே ஷிஃப்ட்டும் ஆகிட்டான். ஸோ இந்த வீடியோ லாஸ்ட்டில் வரும் பாருங்கள். அவனே அடிச்சிட்ருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ப்ரெஷ்ஷு அந்த ப்ரைமரு எவ்வளோ ரேட்டுன்னு தெரில, இந்த வீடியோவில் சொல்லியிருப்பான் பாருங்கள். ஸோ அந்த பிரதர் வந்து உள்ளே வர்றாருல, அவர் வந்து எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்ணுறவர்னு நினைக்கிறேன். ஸோ 2 பேரும் சேர்ந்து அடிக்கிறாங்க பாருங்கள். வீடியோ எவ்வளோ ஸ்பீடாக ஓடிட்டுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சிரிப்பு தான் வருது பாருங்கள். ரொம்ப ஸ்பீடாக வச்சுருக்கான் வீடியோ. நானும் பெயிண்ட் அடிச்சிட்ருக்கேங்க. இங்கே எல்லாம் இதுதான் பாக்கெட் போட்டுட்ருக்கோம். இங்கே எல்லாம் ஆயிட்டுருக்கு. சூப்பராக நம்ம இன்றைக்கி பெயிண்ட் அடிச்சிட்ருக்கோம். இதான் பெயிண்ட்டு. எத்தனை பெயிண்ட் இல்லை, இது ப்ரைமர் 20 லிட்டர். லிட்டரில் போட்டு 2 லிட்டர் தண்ணி போட்டிருக்கேன். இதில் 2 லிட்டர் நல்லா பாருங்க எப்படி இருக்கு. இதான் என்னோட மேலே பண்ணுறது ரோலர், இந்த சீலிங்லேயே பண்ணுறது ரோலர். இது கீழே சொட்டு ஆகுமா, அதனாலே போட்டிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் ஆயிட்டுருக்கு. ஏன்னா இது ஒரு இது 3000. இந்த ப்ரைமரோட 20 லிட்டர், ஆனால் 3000. 20 லிட்டர் 3000 ஆகிட்டு. இது ப்ரஷ்க்கு 350 ரூபா. ஒன்று 350 ரூபா, அதுக்கு 350 ரூபா. ஆனால் இது நான் पर्दाको डन्डा सिलिङ हाल्ने நம்ம ஒயரிங் ஆள். இங்கே ஒயரிங் ஆகிட்டுருக்கு கைஸ். இங்கே ஜாமான் அம்மா குப்பையாக இருக்கு. இது என்னோடய ஹெல்மெட்டு, என்னோட தண்ணி பாட்டில் இப்படி தான் இருக்குது கைஸ். இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது, குப்பையாக இருக்கு. இது பெரிய ஆள். இங்கே நம்ம இப்படி பட்டன் போட்டுட்ருக்காங்க. இவங்க தான் எவ்வளோ குப்பையாக இருக்கு. ஸோ கைஸ், இனிமேல் இதுக்கு வீடியோ போட்டுட்ருப்பேன். இதை இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். சரி, நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்துட்டு பாப்பா வந்து பெயிண்ட் அடிச்சிட்ருக்கா பாருங்கள். அது வந்து 20 லிட்டர்ஸ் ப்ரைமர் ஒரு பக்கெட் வந்து 3000னா இந்தியன் காசு வந்து 2000 ஃப்ரெண்ட்ஸ். 2000 ருபீஸ் 20 லிட்டர் வந்து ப்ரைமர். அதுதான் இந்த ஃபுல் ரூம்க்கு வந்து அது கரெக்டாக ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கெட்டு ப்ரைமர் வந்து ஒரு ரூமுக்கு கரெக்டாக ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் லுக் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் அடித்து முடிச்சிட்டான் பாருங்கள். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மாப்லாம் போட்டு மேலே அப்படியே க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஃபேன், அதுக்கப்புறம் லைட், இதுக்கு மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் பெயிண்ட் அடிக்கணும். ஸோ இப்போதைக்கு அடிக்க மாட்டாங்க, இன்னும் சில நாட்கள் ஆகும் பாருங்கள். அட்டாச்டு பாத்ரூம், ஒரு ஜன்னல், அப்புறம் இது வந்து பெட்ரூம், அவனோட பெட்ரூம். இங்கே தான் தூங்குவான் ஃப்ரெண்ட்ஸ் தம்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃபைனல் லுக் பார்க்கலாம் ரூமோட. தம்பி வந்து என்ன ஒர்க் பண்ணுறேன்னா ஃப்ரெண்ட்ஸ், எடிட்டிங் ஒர்க். இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கெலாம் வந்து கூப்பிடுவாங்கள்ல, வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்காக. ஸோ அந்த ஒர்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறான். ஸோ பாருங்கள், ஃபுல் ரூமோட லுக் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அவனோட திங்ஸ் எல்லாமே பழைய வீட்டிலேருந்து புது வீட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து செம்ம மழையாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மழை அப்படியே கொட்டுன்னு கொட்டுது. நம்ம ஊரில் கூட மழை வரல ஃப்ரெண்ட்ஸ், நேபாளில் மழை வந்துருச்சு.
எப்படி பெய்யுது பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் நேபாளில் வந்து நேற்று முந்தானத்துலேருந்து செம்ம மழை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நியூஸில் கூட பார்க்கலாம். சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளுக்கு முன்னாடியிலேருந்து மழை வரல வெயில் அடிச்சிட்ருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மழை செம்ம மழை. ஸோ நேபாளில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரெய்னி சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனிமேட்டுக்கு மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். பாருங்கள் எப்படி மழை கொட்டுதுன்னு பாருங்கள். பாருங்கள் எப்படி தண்ணி வந்துட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், புது வீட்டுக்கு முன்னாடி எவ்வளோ தண்ணி தேங்கி நிற்கிது பாருங்கள். வருஷம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் ஃபுல்லாக தண்ணி தேங்கி நிற்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைமில் வந்து நெல் வந்து நாற்று நடுவாங்க. ஏன்னா வயலில் வந்து தண்ணி நிறையா தேங்கி நிற்கும்ல. ஸோ அதனால் வந்து இந்த டைமில் நெல் வந்து நாற்று நடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதெல்லாம் புது வீட்டில் யூஸ் பண்ண திங்ஸ் அப்படியே போட்டிருக்காங்க. செம்ம மழை ஃப்ரெண்ட்ஸ் நேபாளில். இது வந்து புது வீட்டுக்கு மேலே போகிற வழி, மாடிக்கு போகிற வழி ஃப்ரெண்ட்ஸ். படிக்கட்டு, வீட்டுக்கு முன்னாடியே வந்து படிக்கட்டு வச்சுருக்காங்க. அங்கே வந்து ஒரு நாய்க்குட்டி தூங்குது. வீட்டுக்கு முன்னாடியே வாசல்லே வந்து ஒரு நாய்க்குட்டி தூங்குது பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நேபாளோட இப்போதைக்கு கிளைமேட் இப்படி தான் இருக்குது. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வயலில் வந்து எவ்வளோ தண்ணி தேங்கி நிற்கிது பாருங்கள். இன்னும் கண்டினியூஸாக மழை வந்துக்கிட்டே இருக்கிறதுனால நிறையா தண்ணி தேங்கி நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் வந்து நெல் நாற்று நடுவாங்க. பாருங்கள், தம்பி ஜூம் பண்ணி காமிப்பான். ஸோ இவங்க வந்து பார்க்க வந்திருக்காங்க, இந்த தண்ணியில் பத்துமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்திருக்காங்க. சில பேர் வந்து மோட்ரு யூஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். மோட்டர்லேருந்து பைப்லேருந்து தண்ணி கொண்டு வந்து நாற்று நடுவாங்க. பாருங்கள், இதுதான் இங்கே இது நெல். ஸோ ரொம்ப நாள் மழை வர்றதுனால கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சான். ஸோ மழை வந்ததுக்கப்புறம் டக்குன்னு நெல் நாற்று நடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா மோட்டர்லேருந்து கொண்டு வருவாங்க தண்ணி. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நேபாள் பீப்புள்ஸோட டெய்லி லைஃப். கோதுமை கூட ஈஸியாக வந்து ஃபார்மிங் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், பட் நெல் ரொம்ப கஷ்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.